நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இப்ப என்ன பண்றது? வர்ணமாலாவுக்கு தங்க நகைகளை எங்க இருந்து கொண்டு வந்து கொடுக்கறது? நகைகளோட திரும்பி போகலன்னா அவங்க எல்லாரும் ஒரு வழி பண்ணிடுவாங்களே. இந்த பிரச்சனையை நான் எப்படி சரி பண்ணுவேன்? ஆமா, பெரிய பிரச்சனை தான். மணி, அங்க பாத்தியா? கீரியும் பாம்பு மாதிரி இருக்கிற ரெண்டு பேரும் இப்ப தோல் மேல கை போட்டு நிக்கிறாங்க. அதுவும் ரொம்ப நாள் பழகின நண்பன் மாதிரி. பண்டிதர் ராமகிருஷ்ணன் நம்ம குருஜி மேல கைய வச்சு சாஞ்சிருக்காரு. கண்ணி சொல்லுடா. நம்ம பாக்குறது ஒண்ணும் கனவு இல்லையே. வர்ணமாலா கிட்ட போலி நகைகளை கொடுத்துட வேண்டியதுதான். அவளுக்கு என்ன தெரிய போகுது? அம்மாவுக்கு சாரதாவுக்கு போலி நகையை கொண்டு போய் கொடுத்துடலாம். அப்பதான் உண்மையான நகையை தேட நமக்கு நேரம் கிடைக்கும். அதான் சரியா வரும். போலி நகைகள். உனக்கு இவ்ளோ தைரியம் வந்துருச்சா? நான் ராஜகுரு, மகா ஞானி எல்லாம் தெரிஞ்ச தாத்தாச்சாரியார். என்னோட தோள் மேலேயே கை வைக்கிறியா? மணி, இது கனவே தாண்டா. இப்பதான் குருஜிக்கு சுய நினைவு திரும்பிச்சு. இல்ல குருதேவா, கவனம் எங்கேயோ இருந்ததுனால தப்பு நடந்து போச்சு. கவனம் எங்கேயோ இருந்தா என்ன வேணாலும் பண்ணுவியா? மன்னிச்சு விட்டுருங்களேன். இப்ப எதுக்கு இவ்வளவு கோவம்? சரி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நம்ம விஜயநகரத்துல போலி நகைகளை நல்லா செஞ்சு கொடுக்கற யாராவது ஒருத்தர் உங்களுக்கு தெரியுமா? அட கடவுளே, என் மனசுல இருக்கிறத இவன் கண்டுபிடிச்சிட்டான். என்ன என்ன யாரையாவது தெரியுமா? என்கிட்ட ஏன் இத கேக்குற? எனக்கு போலி நகைகளோட தேவையே இல்லையே. நீ கேக்குற மாதிரி யாரையும் எனக்கு தெரியாது. தள்ளு, வழிவிடு. அச்சோ, குருதேவா, ஒரு நிமிஷம், நான் சொல்றத கேளுங்க. குருதேவா, இருங்க. வழிவிடு. ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு? வணக்கம் மந்திரியாரே. வணக்கம். எதுக்கு குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்துறாரு? அது அவனுக்கே தெரியாதுடா. என்ன ராமா, நீ எதுக்காக ரொம்ப பதட்டப்படுற? குருதேவர் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறாரு. அது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா? அவர் எப்பவுமே இப்படிதானே நடந்துப்பாரு. அத நீ இப்பதான் கவனிக்கிறியா? சரி வாய மூடு. மகாராஜா கிருஷ்ண தேவராய வாழ்க! 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 மகாமந்திரியாரே, மகாராஜா, இன்னைக்கு செயல்பாடுகளை ஆரம்பிக்கலாம். உத்தரவு மகாராஜா. மகாராஜா, இன்னைக்கான விஷயம் கவலை தரக்கூடியது. மகாராஜா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒற்றர்கள் கிட்ட இருந்து ஒரு தகவல் கிடைச்சது. ஒரு கொள்ளக்கார கூட்டம் நம்ம விஜயநகர் ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல மகாராஜா, அவங்க ஒரே நாள்ல 5 வீட்டுல கொள்ளடிச்சிருக்காங்க. 6 வீட்டுல. என்ன? ஏதாவது சொன்னீங்களா குருதேவா? இல்ல மகாராஜா, நான் வாயை திறக்கலையே. பண்டிதனே ராமகிருஷ்ணா, நீ ஏதாவது சொன்னியா? இல்ல மகாராஜா, நான் எதுவுமே சொல்லலங்க. நிஜமாதான். மகாராஜா, இந்த சம்பவத்துக்கு நாம ஏதாவது வேகமா ஒரு முடிவெடுத்தே ஆகணும். சரி, என்ன மகாராஜா? முடிவெடுங்கன்னு சொன்ன. இந்த காரியத்தை செஞ்சது யாரு? நானே நேரடியா போய் கொள்ளக்காரங்களை தேடணும்னு சொல்றீங்களா என்ன? நானே போய் தேடவா என்னுடைய வாளை எடுத்துக்கிட்டு? இல்ல மகாராஜா, நான் இப்போ அந்த மாதிரி எண்ணத்துல எதுவுமே சொல்ல மகாராஜா. சரி, அப்ப வேற என்னதான் சொல்ல வந்தீங்க? காவல் அதிகாரியை கேட்கிற மகாராஜா. காவல் அதிகாரியிடம் ஒரு கேள்வி. அந்த கொள்ளக்காரங்க விஷயத்துல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? காவல் அதிகாரி எங்க? அவரு மகாராஜா, அது யாரது? தெரியவில்லை மகாராஜா. சந்தேகப்படுற விதமா இவர் நம்ம விஜயநகர சுத்தி வந்து கொண்டு இருந்தாரு. நாங்க எவ்வளவு சொல்லியும் முகத்தை மறைச்சிருக்கிற துணியை எடுக்க மாட்டேங்கிறாரு. தேவைன்னா உயிரை கூட தரேன், ஆனா துணியை மட்டும் எடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. உங்க முகத்தை காட்டுங்க, இல்லனா அப்படி செய்ய வைக்க இன்னும் கடுமையான வழிகள் எங்களுக்கு நிறைய தெரியும். முகத்தை முழுசா காட்டுங்க. காவல் அதிகாரி? அட கடவுளே,
காவல் அதிகாரியா? வணக்கம் மகாராஜா. மகாராஜா, எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு மகாராஜா. என்ன நீங்க மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை உண்டானதுக்கு யார் காரணம்? மகாராஜா, என்கிட்ட நட்டனோட வழியில ஒரு கூட்டம் கொள்ள அடிச்சிட்டாங்க. அவங்க தங்களை நவீன தையல்காரங்கன்னு சொல்லி மொத்தமா என்னோட உடைகளை பறிச்சுட்டு போயிட்டாங்க மகாராஜா. அப்புறம் திரும்பியே வரல. ரொம்பவும் தில்லுமுள்ளுக்காரங்க மகாராஜா. அவங்க அதுக்கும் ஒரு படி மேலானவங்க. நவீனமான கொள்ளக்காரங்க, அதிநவீன கொள்ளக்காரங்க. சரியா சொன்னீங்க. அவர் அப்படி என்ன சரியா சொன்னாரு? ஒண்ணு இல்ல மகாராஜா, நான் எதுவும் சொல்லலையே. பண்டிதனே ராமகிருஷ்ணா, நீ ஏதோ சொன்னியே. இல்ல மகாராஜா, நான் எதுவும் சொல்லலைங்க. இவரு விஜயநகர ராஜ்யத்தோட காவல் அதிகாரி. முட்டாள்தனமான காரியத்தை செஞ்சிருக்கீங்க. அவமானமா இருக்கு எனக்கு. உங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். இல்ல மகாராஜா, அப்படி எதுவும் செஞ்சிட வேண்டாம். ஆமா மகாராஜா, இவன் ஒரு சாதாரணமான மனுஷன்தான். ஆச்சரியமா இருக்கே. இன்னைக்கு பண்டிதன் ராமகிருஷ்ணனும் குருதேவர் 2 பேரும் ஒரே மாதிரி பேசுறீங்க. ஆமா மகாராஜா. ஆனா நான் இவருக்கு தண்டனை ஏன் கொடுக்க கூடாதுன்னு எனக்கு இன்னும் புரியல. காவல் அதிகாரி தப்பு செஞ்சிருக்காரு. அவருடைய கடமையை அவர் சரிவர செய்யல. அவர் எச்சரிக்கையா இருந்திருக்கணும். இவராலேயே அப்படி இருக்க முடியலன்னா பொதுமக்கள் எப்படி இருப்பாங்க? இவர் தப்பு செஞ்சிருக்காரு. இவருக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். மகாராஜா, நீங்க கோவப்பட்டிருந்த நியாயம்தான். இருந்தாலும் நிலைமை என்னங்கிறத நாம தீவிரமா விசாரிச்சாகணும் இல்லையா? உங்க ராஜ்யத்துல என்னைக்குமே நியாயம் தவறுனதில்ல. அதனால எல்லாரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதனால யாருக்கும் கொள்ளையடிக்கிற எண்ணமே வராது. அப்படி ஒரு நம்பிக்கை இருந்ததுனாலதான் பாவம் காவல் அதிகாரி மாட்டிக்கிட்டாரு. பாவம் அவரு. மகாராஜா, இப்போ பண்டிதர் ராமகிருஷ்ணன் சொன்ன விஷயம் உண்மைதான். ஒத்துக்கிறீங்களா? மகாராஜா, நான் வாக்கு கொடுக்கறேன். அந்த கொள்ளக்காரங்களை கூடிய சீக்கிரமே உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைப்பேன் மகாராஜா. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அதுக்கு முன்னாடி உங்க வேட்டியை ஒழுங்கா கட்டுங்க. இப்படியே இருந்தீங்க, சின்ன பசங்க எல்லாம் உங்களை பார்த்து பயப்படுவாங்க. இப்பவே நீங்க உங்க வீட்டுக்கு போங்க. ஏதாவது உடைய அணிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் அரசவைக்கு வந்து சேருங்க. உத்தரவு மகாராஜா. காவல் அதிகாரி, சொல்லுங்க மகாராஜா. முகத்தை மூடிக்கிட்டே போங்க. இது விஜயநகர ராஜ்யத்தோட கௌரவ பிரச்சனை. நீங்க சொல்றதும் சரிதான் மகாராஜா. பண்டிதனே ராமகிருஷ்ணா, உத்தரவிடுங்க மகாராஜா. அந்த கொள்ளக்காரங்களை பிடிச்சு என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற பொறுப்பை உன்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன். மகாராஜா, நானும் பாதிக்கப்பட்டவன் தான். அதாவது நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா, நானும் இந்த வேலையில பண்டித ராமகிருஷ்ணனுக்கு உதவி செஞ்சு சந்தோஷத்தை அனுபவிக்க நினைக்கிறேன். குருதேவா, நீங்க பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கு உதவி செய்ய போறீங்களா? ஆமா மகாராஜா, கண்டிப்பா பண்ணுவேன். நான் தான் விஜயநகர ராஜ்யத்தோட ராஜகுருவாச்சே. அது என்னோட கடமை இல்லையா மகாராஜா? என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட இந்த பொறுப்பு பண்டிதன் ராமகிருஷ்ணனை விட உயர்ந்தது. சரியா சொன்னீங்க. அது உண்மைதான். ஆமா இல்லையா? நான் நம்ம ராஜ்யத்துக்கு வந்த இந்த கஷ்டமான சூழ்நிலைய தேவைப்பட்ட என் உயிரையே பணயமா வச்சு என்னோட கடமைய கண்டிப்பா நிறைவேற்றுவேன். தங்க நகை காணாம போனதுல இருந்து நம்ம குருஜிக்கு மூளை குழம்பி போயிடுச்சுடா மண்ணி. இந்த மாதிரி மொட்டை தலையனுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் நடக்கணும். அற்புதம் குருதேவா, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்களும் பண்டிதன் ராமகிருஷ்ணனும் ஒற்றுமையா இந்த காரியத்தை முடிக்க போறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா மகாராஜா, உண்மைதான். இதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இது ரொம்ப சுலபம்தான் மகாராஜா. ஏன்னா அவங்க ஒன்றும் பெரிய கொள்ளைக்காரங்க கிடையாது. அவங்கள சுலபமாவே பிடிச்சிடலாம். இதை விட திறமையான கொள்ளைக்காரங்களை எல்லாம் எங்க தென்னாலியில பாத்திருக்கேன். சூரையான்னு ஒரு கொள்ளைக்காரன் இருந்தான். போற வர எல்லார்கிட்டையும் வழிப்பறி பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனா ஏமாந்தங்கிறதே மக்களுக்கு தெரியாது. இந்த திருடங்க சுத்த உதவாக்குறீங்க, முட்டாளுங்க, கோடைங்க, பயந்தாங்குழி பசங்க. கொஞ்சம் பொறுமையா இரு பண்டிதர் ராமகிருஷ்ணா. உன் காதுல இருக்க தோட எப்படியாவது கழட்டி காட்டுறேன். நான் அந்த கொள்ளக்காரங்களுக்கு ஒரு சவால் விடுறேன். என் காதுல இருக்கிற தோட திருடட்டும் பார்க்கலாம். அதெல்லாம் இருக்கட்டும் குருஜி, உங்க காதுல அந்த தோடையே காணமே. காணுமா? என்னோட தோடு எங்க போச்சு? கிடைச்சிடுச்சு. கிடைச்சிடுச்சு மகாராஜா, கிடைச்சிடுச்சு. நான் கவனக்குறைவா இருந்ததுனால கீழே விழுந்திருக்கு.
வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா மந்திரியாரே? ஒண்ணும் இல்ல மகாராஜா, இன்னைக்கான பிரச்சனை இதுதான். நல்லது. இன்னைக்கு அரசவை இதோட முடிவடையுது. உத்தரவு மகாராஜா. மகாராஜா கிருஷ்ண தேவராய மகாராஜா கிருஷ்ண தேவராய மகாராஜா கிருஷ்ண தேவராய மகாராஜா கிருஷ்ண தேவராய. கிருஷ்ணதேவராயரை கொல்றதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். என்ன ஆச்சு அவனுக்கு? தள்ளுங்க, தள்ளுங்க, வழி விடுங்க. எல்லாரும் கொஞ்சம் தள்ளி போங்க, வழி விடுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நாம இவனை உடனே வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போய் ஆகணும். சரிங்க மந்திரி. தூக்குங்க, சீக்கிரம் தூக்குங்க, சீக்கிரம். வாங்க. வணக்கம் தேவி. வணக்கம் அம்மா. வணக்கம். நீங்க யாரு? என் பேரு சந்திரிகா. நான் கலிங்க ராஜ்யத்துல இருந்து வந்திருக்கேன். ஆமா, இந்த வீடு மகா பண்டிதர். இது அவரோட வீடுதான். அது இருக்கட்டும், நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? கிடைச்ச தகவல் படி இந்த வீட்ல கனிமணி மட்டும் தானே இருக்கணும். அந்த பேரு ஆண்களுடையதாச்சே. ஆனா இங்க பெண்கள் எல்லாம் இருக்காங்க. எனக்கு கிடைச்ச தகவல் படி பண்டிதரோட சிஷ்யர்கள் ஆண்களாச்சே. ஆனா இங்க பெண்கள் இருக்கீங்க. அந்த உதவாக்கரைக்கு புதுசா சிஷ்யர்கள் எங்க இருந்து வந்தாங்க? என்ன பண்றானே தெரியல. ஆமாமா, ஒருவேளை இந்த அழகான பொண்ணு அவருக்கு சிஷ்யா சேர வந்திருக்காளா என்ன? இல்ல, உங்களுக்கு ஏதோ தவறான தகவல் வந்திருக்குங்க. அவரு அழகான பொண்ணுங்களை எல்லாம் சிஷ்யா சேர்த்துக்கவே மாட்டாரு. இந்த வீட்ல இவங்களுடைய தடி ராஜ்யம் மட்டும்தான் நடக்குது. இவங்களே தெளிவா மறுத்துட்டாங்க. நீங்க தான் மறுத்துட்டீங்களம்மா. நீங்க மறுத்த விஷயத்த நீங்களே மறந்துட்டீங்களா? மறுத்துட்டீங்கல்ல? ஆமான்னு சொல்றாங்க. தேவி, நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் இங்க பண்டிதருக்கு சிஷ்யா சேர வரல. இல்லையா? அப்புறம் எதுக்காக நீங்க இங்க வந்தீங்க? நான் அவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நான் இங்க வந்ததுக்கான காரணம் அவரை ஒரு முறை சந்திச்சுட்டு போலான்னு தான். இல்ல இல்ல இல்ல, அவர் ஒன்னும் பெரிய ஆள் கிடையாது. பெரிய ஆளே கிடையாது. அவரேதான் ஊருக்குள்ள பெரிய ஆள்னு சொல்லிட்டு தெரியுறாரு. பேருதான் பெருசு, உருவத்துல கூட சிறுசு தானே. நாங்களும் அவர் கூட தானே இருக்கோம். எங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதனால நீங்க இப்போ கிளம்பலாம். நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கேயே காத்திருக்கேனே. இவர் சுயநினைவு இழந்ததுக்கு காரணம் என்னன்னா, இவரோட உடம்புல விஷம் பரவி இருக்கு. ஆனா என்ன? உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இல்ல, ஆச்சரியமா இருக்கு. இவரோட கைகளை பாருங்க. பாம்பு கடி மாதிரியும் தெரியல, எந்த ஒரு பூச்சி கடிச்ச மாதிரியும் அறிகுறி தெரியல. இது வெறும் கீறல் தான். அதுவும் மனுஷனோட நகம் பட்டதால ஏற்பட்ட கீறல். ஆனா மனுஷங்களோட நகத்துல இருந்து எப்படி விஷம் பரவ முடியும்? அதை நினைச்சு பார்த்தா எனக்கு கூட ஆச்சரியமா தான் இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணா, சொல்லுங்க மந்திரியாரே. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. நம்மளோட ஒற்றர்கள் கொடுத்த தகவல் என்னன்னா, ஒரு பெரிய ஆபத்து நம்ம விஜயநகர எல்லைக்குள்ள ஏற்கனவே நுழைஞ்சாச்சு. பெரிய ஆபத்தா? ஆமா, இந்த சின்ன பையன் யாரு? நான் சின்ன பையன் இல்ல, ஆம்பளை சிங்கம். சிங்கம். கிடைச்ச தகவல் படி இந்த பையன் இங்க இருக்கவே கூடாதே.
எவ்வளவு அழகான கொத்துமணி, ரொம்ப நல்லா இருக்கு. அட, உனக்கு கொத்துமணினா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கே. இது வேணுமா உனக்கு? ஆமா, கண்டிப்பா வேணும். இந்தா எடுத்துக்கோ. அட, எழுத்துக்க தானே போயிட்டு இருக்க. நான் உன்கிட்ட இல்ல இவங்க கிட்ட சொல்றேன். நீங்க அந்த கொத்துமணியை எடுத்து உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. சின்ன பசங்க முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட இருந்து எதையுமே வாங்கவே கூடாது. நான் சின்ன பையன் இல்ல, ஆம்பளை. அம்மா, இவளை பார்த்தா கிளம்புற மாதிரியே தெரியல. இப்ப நம்ம என்ன பண்றது? அம்மா, ராமா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? இவ கொள்ளைக்காரியா இருப்பாளோ? அதான் நேத்து கூட நம்மள மோசம் பண்ணி கொள்ளையடிச்சாங்களே. இவ அவங்களோட கூட்டாளியா தான் இருக்கணும். மறுபடியும் கொள்ளையடிக்க வந்திருக்கா. ஆனா இவளை பார்த்தா அப்படியெல்லாம் தெரியல, சுத்தமா தெரியல. ஏதோ வசதியான வீட்ல இருந்து வந்த மாதிரி இருக்கா. அம்மா, நிறைய பணத்தை கொள்ளை அடிச்சு இந்த மாதிரி வசதியா இருப்பாங்கம்மா. இப்படி வசதியா இல்லாம வேற எப்படி இருப்பாங்க? அம்மா, நம்ம கிட்ட கொள்ளை அடிச்சவங்க மட்டும் கொள்ளைக்காரங்க மாதிரி இருந்தாங்களா? உன் பேர் என்னவா வேணா இருந்துட்டு போட்டும், அவ இப்போ வீட்ல இல்ல. அதனால இப்போ நீ போயிட்டு அப்புறமா வா. போறதுக்காக நான் ஒண்ணும் வரல. வந்த வேலைய முடிச்சிட்டு தான் நான் இங்க இருந்து போக போறேன். அம்மா, நான் சொன்னேன்ல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் கொஞ்ச நேரம் காத்திருந்து அவரு சந்திச்சதுக்கு அப்புறம் தான் இங்க இருந்து போவேன்னு சொல்ல வந்தேன். பண்டித ராமகிருஷ்ணா, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க ஏன் என்ன இந்த மாதிரி தெரு தெருவா அலைய வச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு புரியதானே போகுது, இருங்க. அட, என்னதான் காரணம்? ஐயோ, கொஞ்சம் பொறுமையா தான் இருங்களேன். ஏன் இப்படி சலிச்சுக்கிறீங்க? மூச்சு இழைக்க நடந்து வாங்க, அப்பதான் உடம்பு இழைக்கும். நல்லது தானே? இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் போலாம். அம்மா, நான் உங்களுக்கு துணையா தான் இருக்கேன். அம்மாவா? கனி மணி நீங்க தானா? எங்க பேல கனிமணின்னு வச்சுக்கிறதுக்கு பதிலா பேசாம கிணத்துல விழுந்துடலாம். அவங்க ரெண்டு பேரும் இங்க இல்ல. அப்ப பண்டிதர் தாத்தாச்சாரியாராவது இங்க இருக்கணுமே. பண்டிதர் தாத்தாச்சாரியார் இங்க எதுக்கு இருக்க போறாரு? அவர் வீட்ல தான் இருப்பாரு. அப்படியா? இது அவர் வீடு இல்லையா? இல்ல, இது பண்டிதர் தாத்தாச்சாரியாரோட வீடு இல்ல. இது பண்டிதன் ராமகிருஷ்ணனோட வீடு. தானா தாத்தாச்சாரியார், ராணா ராமகிருஷ்ணன். பண்டிதர் தாத்தாச்சாரியாரோட வீடு ரொம்ப பெருசா இருக்கும். விஜயநகரத்தோட மூலையில இருக்கு. இங்க இருந்து பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். அத தகவல் கிடைச்சது இல்ல, நீங்க கிளம்பலாம். மன்னிச்சிடுங்க தேவி, நான் உங்களோட நேரத்தை வீணடிச்சிட்டேன். அதோட உங்களுக்கு சிரமமும் கொடுத்துட்டேன். இல்ல, நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் எல்லாம் எதுவும் இல்ல. நீங்க போயிட்டு வரலாம். அப்ப நான் கிளம்புறேன். நில்லுங்க. வணக்கம். நீங்க உங்களோட ஜிமிக்கிய விட்டுட்டு போயிட்டீங்க. அந்த முலாம் பூசுறவங்க உங்களை ஏமாத்தி உங்க நகை எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. மந்திரியாரே, நாம் அந்த பெண்மணியை பின்தொடர்ந்து போகணும். பண்டிதர் ராமகிருஷ்ணன், நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? ஒரு பொண்ணை பின்தொடர்ந்து போற அளவுக்கு நான் என்ன உங்களுக்கு மோசமா தெரியுறேனா? என்ன மந்திரியாரே நீங்க? சிவ 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 சிவா, நான் அப்படிலாம் சொல்லல. இந்த பொண்ணு பாக்குறதுக்கு அந்த கொள்ளைக்காரி மாதிரியே இருக்காங்க. என்ன? ஏய் நில்லுமா, ஏய் நில்லு, ஏய் நில்லு நில்லு நில்லு. ஏய் நில்லு, ஓடாத நில்லு. யாராவது சீக்கிரம் பிடிங்க, தப்பிக்க விடாதீங்க. பிடிங்க 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 பிடிங்க. திருட ஓடுறா, பிடிங்க. ஐயோ, கொள்ளைக்காரி அங்க போயிட்டு விடாதீங்க விடாதீங்க, பிடிங்க பிடிங்க விடுங்க.
நீங்க என்ன பண்றீங்க? ஏன் இப்படி எல்லாம் செய்றீங்க? ஒரு பெண் அம்மனோட அம்சம்னு சொல்லுவாங்க. முத தடவையா வீட்டுக்கு வந்தா அவளுக்கு ஆரத்தி எடுக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. நீ இப்போ எங்க வீட்டுக்கு மட்டும் இல்ல, எங்களோட விஜயநகரத்துக்கும் முத தடவையா வந்திருக்க. அதனாலதான். பார்க்க எவ்வளவு அழகா இருக்க. வசதியான பொண்ணு வேற, அம்சமாவும் இருக்க. நான் இவளுக்கு பொட்டு வச்சு விடுறேன். அந்த கடவுள் உன்னோட எல்லா வேண்டுதலையும் நிறைவேற்றணும். விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. விட்டுறாதீங்க. அடே அட விடுங்க. என்ன விடுங்கயா? இவரே பிடிச்சு வச்சிருக்கீங்க. இவர் என்ன திருடனா? தப்பிச்சு போயிட்டா. என்ன மந்திரியாரே, நீங்க எதுக்காக பிடிங்க பிடிங்கன்னு சும்மா கத்திக்கிட்டு வந்தீங்க? இப்ப பாருங்க, தப்பிச்சா. நீங்க பாருங்க, நீங்க எல்லாம் கிளம்புங்க. போங்க போங்க போங்க, போய் உங்க வேலையை பாருங்க போங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் அந்த பொண்ணை தான் பிடிக்க சொன்னேன். முதல்ல நீங்க எதையும் சொல்லவும் மாட்டீங்க, அப்புறம் ஏன் மேல பழிய போடுறீங்க. அப்படிங்கிறீங்க? மன்னிக்கிற மந்திரியாரே, நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். சரி பரவாயில்ல, நானும் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். பண்டிதர் ராமகிருஷ்ணா, அந்த கொள்ளக்காரன் உங்க காதுல இருந்த தோட திருடிட்டான் போல இருக்கு. நீங்க இதுக்கு முன்னாடி இந்த தோட போட்டதே இல்லையே? ஆமா மந்திரியாரே, இத கொஞ்சம் நல்ல கவனமா பாருங்க. இத பார்த்தா இதுக்குள்ள ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படின்னா அரசபையில அந்த கொள்ளக்காரங்களை உசுப்பேத்ததான் நீங்க திட்டம் போட்டீங்களா? ஆமா மந்திரியாரே. அப்ப அதையே என்கிட்ட சொல்லல? ஐயோ, கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். கோவமெல்லாம் நீங்க அப்புறம் பட்டுக்கலாம். நம்ம முதல் வேலையா அந்த 2 பேரையும் பிடிச்சாகணும். நம்ம வீரர்களை எல்லாம் வர சொல்லுங்க. நம்ம தனியா அதை செய்ய முடியாது. நீங்க வேணும்னா கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க. நீங்க சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? நான் ஓய்வு எடுக்கணுமா? ஏன் என்னால ஓட முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? மந்திரியாரே, நான் ஒன்னும் அப்படி சொல்ல முதல்ல நான் சொல்றதை கேளுங்க. நான் கொஞ்சம் குண்டா இருந்தாலும் ஆரோக்கியமா நல்ல சுறுசுறுப்பா இருக்கேன். எனக்குள்ள 10 பேரோட பலம் இருக்கு. அப்படியா? அப்படின்னா அந்த கொள்ளக்காரங்க நம்ம பிடிச்சிடலாம். இன்னைக்கு நாம முதல் வேலையா எந்த வீட்ல இருந்து வண்ணமயமான புகை வருதுங்கிறத கண்டுபிடிக்கணும். வாங்க வாங்க. குருதேவா, குருதேவா. யார் நீங்க? வணக்கம் குருமாதா. வணக்கம். குருதேவர் இப்போ வீட்ல தான் இருக்காரா? இல்லங்க, அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாருன்னு நினைக்கிறேன். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நீங்க யார் தேவி? என்னோட பேரு சந்திரிகா. நான் கலிங்க ராஜ்யத்துல இருந்து வந்திருக்கேன். பண்டிதர் தாத்தாச்சாரியார சந்திக்க ரொம்ப ஆவலா இருக்கேன். நீங்க இந்த தடவை சரியான வீட்டுக்கு தான் வந்திருக்கீங்க. இது என்னுடைய பிரபு பண்டிதர் தாத்தாச்சாரியாரோட வீடே தான். நான் தப்பான வீட்டுக்கு போன விஷயம் இவளுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? இவகிட்ட நாம கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும். தப்பா ஏதாவது நடக்க ஆரம்பிச்சா விஷம்தான் என் அஸ்திரம். நீங்க எந்த வேண்டுதலோட என் பிரபுவை பாக்குறதுக்காக வந்திருக்கீங்களோ அது நிச்சயமா நிறைவேறிடும். நானும் அந்த நம்பிக்கையில தான் இங்க வந்திருக்கேன். சரிங்க, நீங்க எதுக்காக இங்க வந்திருந்தாலும் அது கண்டிப்பா நடக்கத்தான் போகுது. ஆமா, உங்களுடைய சுவாமி, அதாவது உங்க கணவர் உங்களை வெறுத்துட்டாரா? உங்களை அவர் விரும்பலையா? இல்ல, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஓ அப்படியா? அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு தான் இங்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லங்க, அது வந்து பாருங்க, நீங்க எதையுமே என்கிட்ட மறைக்க வேண்டாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நீங்க வந்திருக்கணும். அது என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கா. எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? இதோ இப்பவே போய் கொண்டு வந்துடுறேங்க. கடவுளே, அந்த பொண்ணோட மனசுல இருக்கிற வேண்டுதலை நீங்க தான் நிறைவேற்றி வைக்கணும். இந்தாங்க. நன்றி. தண்ணி குடி. ரொம்ப நன்றி. என்னாச்சு உங்களுக்கு? உங்களுக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையா?
இதுல நீங்க என்ன போட்டீங்க? நான் இதுல துளசி இலையை மட்டும் தான் போட்டேன். துளசியா? ஆமா. அட கடவுளே, என்ன இப்படி ஆயிடுச்சு? நீங்க முதல்ல என் கூட வாங்க, வந்து ஓய்வு எடுத்துக்கோங்க. பாத்து மெதுவா. தயிர், கொஞ்சம் தயிர் எடுத்துட்டு வாங்க. இப்பவே கொண்டு வரேன். இந்தாங்க தயிர். நீங்க ஓய்வு எடுத்துக்கோங்க, நான் இப்ப வந்துடுறேன். இங்க பாருங்க, இந்த பக்கம் ஒரு பொண்ணு ஓடுறத நீங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி யாரையும் பார்க்கலங்க. போக வீரர்களே, என் கூட வாங்க. ஐயோ, இருங்க இருங்க இருங்க, என்ன இது? என்ன மந்திரியாரே, நாம தேட வேண்டியது வண்ண புகை, இது கிடையாது. மன்னிக்கிடுங்க, மன்னிச்சுக்கோங்க, நீங்க வேலையை பாருங்க. சரி பண்டிதர் ராமகிருஷ்ணா, வாங்க வந்து தொலைங்க. நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு நகை பணம் எல்லாத்தையுமே அடைஞ்சிருக்கோம் இல்ல? அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணா தன்னை பெரிய புத்திசாலி நினைச்சுக்கிட்டு இருக்கான். எவ்வளவு தைரியம் இருந்தா நம்மளுக்கே சவால் விட்டுருப்பான். இப்ப நம்ம அதுல வெற்றி அடைஞ்சிட்டோம். நாம இப்ப வேற ஏதாவது புது ஊருக்கு போய் நம்ம வேலையும் ஆரம்பிச்சிடலாம். நீ சொல்றது சரிதான். நாம இங்க இருந்து கிளம்புறதுக்கான எல்லா ஏற்பாடையும் நீ பாத்துக்கோ. ஏன்னா நாம சாதாரண கொள்ளைக்காரங்க இல்லன்னு அந்த ராமகிருஷ்ணனுக்கும் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். நமக்கு எதிரா சவால் விட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டான். ஆமாங்க, உங்களுக்கு தெரியாதா என்ன? அவன் மனசுல பெரிய புத்திசாலி நினைச்சுக்கிட்டு இருக்கான். இந்த நாளை அவன் கண்டிப்பா மறக்கவே மாட்டான். தாசு, தாசு, பல நம்ம பையனுக்கு என்னாச்சுன்னே தெரியலங்க. சீக்கிரமா இவனை தூக்குங்க, தூக்குங்க. எல்லாரும் கவனமா இருங்க. அந்த வண்ண புகை எந்த இடத்துல இருந்து வரதுக்கு வேணாலும் வாய்ப்பு இருக்கு. தாசு, 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 தாசு. மந்திரியாரே, எல்லாரும் மூக்க மூடிக்கோங்க. வீரர்களே, அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க. போய் சீக்கிரமா தேடுங்க, போங்க. இங்க பாருங்க மந்திரியாரே, மூட்டைகள் நிறைய நகைகள் இருக்கு. அவங்க இங்க இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம போட்ட திட்டம் வேலை செஞ்சிருச்சு. ரொம்ப சரியா சொன்னீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. இனிமே இந்த கொள்ளைக்காரங்களால நம்ம விஜயநகர மக்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரவே வராது. இல்ல மந்திரியாரே, அரச வேளாண் இவங்களுக்கு சவால் விட்டதுனால இவங்க இப்ப ரொம்ப மும்முரமா இருப்பாங்க. அவ்வளவு சீக்கிரம் தோல்வியை ஒத்துக்கிற மாதிரி தெரியலையே. இனிமேதான் ஜாக்கிரதையா இருந்து இவங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறத கவனிக்கணும். சரியா சொன்னீங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, என்ன விஷயம்? நீங்க ஏன் ஆர்வமா அந்த நகைகளை பார்த்துட்டு இருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? மந்திரியாரே, இது ஒன்றும் சாதாரண நகை கிடையாது. ஏன்னா இதை நான் என் கூட எடுத்துட்டு போனா மட்டும்தான் எனக்கே என் வீட்டுக்குள்ள அனுமதி கிடைக்கும். அப்படின்னா அந்த கொள்ளைக்காரங்க உங்களை மாதிரியான புத்திசாலியான மகா பண்டிதர் ராமகிருஷ்ணன் அவர்களையே, அப்படின்னா அவங்க உங்க வீட்டுல கூட. ஆமா மந்திரியாரே. இந்த விஷயத்தை நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் இல்லையா? அதான் இப்ப சொல்லிட்டேன்ல, என் நகையை நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போட்டுமாங்க ஐயா? கண்டிப்பா. நாம சீக்கிரமா போய் குருதேவரையும் எச்சரிக்கை பண்ணி ஆகணுங்க. யாருக்கு தெரியும், ஒருவேளை அவரையும் அவர் வீட்டுக்குள்ள வரவிடாம தடுக்கிறாங்களோ என்னவோ. இதுவும் வாஸ்தவம் தான். இந்த ராமகிருஷ்ணனும் மந்திரியாரும் எங்க போயிருப்பாங்க? அந்த கொள்ளைக்காரங்களை பிடிக்கிறதுக்கு என்ன உதவிக்கு வச்சுக்க சொல்லி மகாராஜா எவ்வளவோ சொன்னாரு. ஆனா இவங்க கேட்கல, என்ன விட்டுட்டாங்க. நான் இல்லாமலே அந்த கொள்ளைக்காரங்களை பிடிக்கிறதுக்கு கிளம்பிட்டாங்க.
தப்பு பண்ணிட்டாங்க. பண்டிதன் ராமகிருஷ்ணனும் மந்திரியாரும் பண்ண இந்த வேலைக்கு கண்டிப்பா மகாராஜா கிட்ட நான் புகார் பண்ண போறேன். ஆச்சாரியரே, வணக்கம் ஆச்சாரியாரே. வணக்கம் ஆச்சாரியரே, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அழகான பொண்ணு உங்க வீட்டுக்குள்ள போறதை என் கண்ணால பார்த்தேன். உங்க விருந்தாளியா இருப்பாங்கன்னு சொல்ல வந்தேன். நீங்க என்ன விட்டு ஓட பாக்குறீங்கல்ல, உங்களை வேற யாரோ பொண்ணு மயக்கிட்ட போல இருக்கு. என்ன தானே ரொம்ப பிடிக்கும்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா நான் உங்களுக்கு கொடுக்கற தண்டனை என்ன தெரியுமா? நீங்க என் முகத்தையே பார்க்க கூடாது. நான் உங்க கூட பேச போறது இல்ல. ஆமா. காவல் அதிகாரி, ஒரு விஷயம் சொல்லு. ஒரு அழகான பொண்ணு என் வீட்டுக்குள்ள போனதா சொன்னல, அவ ரொம்ப கோவத்துல இருந்தாளா? ஆச்சாரியரே, நான் உங்க முகபாவனையை கவனிக்கல. ஆனா அவங்க ரொம்ப வேகமா உங்க வீட்டுக்குள்ள போறத பாக்கும்போது நீங்க சொல்றது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். கிழவன் சௌதாமணி தேவின்னு நினைச்சிட்டான். பர ஆச்சாரியரே, ரொம்ப வேகமா போனாளா? அட கடவுளே, என்ன பண்றது? நல்லா மாட்டிக்கிட்டேன். என்னால சௌதாமணி கிட்ட நகையை கொண்டு போய் கொடுக்க முடியல. ஒருவேளை அந்த கோவத்துல அவ வர்ணமாலா கிட்ட அதை சொல்ல போயிட்டாளா என்ன? அதோட உங்க கதை முடிஞ்சதுன்னு தோணுது குருஜி. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அதனாலதான் நம்ம பெரியவர்கள் சொல்லிருக்காங்க, 2 படகுல பயணம் பண்ண பார்த்தா அது நம்மளே முழுகடிச்சிருன்னு. இப்ப நீங்க முழுசா முழுகி போயிட்டீங்க. அட கடவுளே, இவ வீட்டுக்கே வந்துட்டாளே. வந்தது மட்டும் இல்லாம என் கட்டிலேயே எப்படி படுத்திருக்கா பாருங்க. என்ன இப்படி பண்ணிட்ட சௌதாமணி? இது மட்டும் வர்ணமாலா பாத்துட்டானா அவ்வளவுதான். நீங்க எப்ப வந்தீங்க? இப்படி வா வர்ணமாலா. ஒரு நிமிஷம் சொல்லணும். அதுக்கு முன்னாடி நான் சொல்றத நீ கேளு. சொல்லுங்க. இந்த பொண்ணு இருக்கால, இவ ரொம்ப பேராசக்காரி. அனாவசியமா என்ன மாட்டி விட்டுட்டா. உனக்கே தெரியும் இல்லையா, நான் இது வரைக்கும் எந்த ஒரு பொண்ணையும் தவறா பார்த்ததில்ல. அதனால இவ என்ன சொன்னாலும் தயவு செஞ்சு நீ நம்பிடாதம்மா. நான் ஒரு அப்பாவின்னு உனக்கே தெரியும்ல. என்ன யார் வேணாலும் சுலபமா ஏமாத்திருவாங்க. அதாவது நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா, என்ன வலையில சிக்க வச்சிருவாங்க. அதான் இப்ப சிக்கிட்டேன். இருந்தாலும் நான் மிகப்பெரிய ஞானி. இது வரைக்கும் நான் எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்த்ததில்ல. இது பாரு வர்ணமாலா, இந்த பொண்ணு உன்கிட்ட என்ன சொன்னாலும் அத நீ நம்பிடவே கூடாது. சுவாமி, அவ சொல்றது போய் ஒரு வார்த்தை கூட உண்மை கிடையாது. இத பாரு வர்ணமாலா, நான் இந்த விஜயநகர ராஜ்யத்தோட புகழ்பெற்ற ராஜகுருங்கிறது உனக்கே நல்லா தெரியும் இல்லையா? அப்படி இருக்கும்போது நான் போய் எப்படி ஒரு நடனக்காரிய, அதாவது நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, நான் எப்படி விரும்புவேன்? இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ புத்திசாலி இல்லையா? புரிஞ்சுக்க. வணக்கம் குருதேவா. வணக்கம். இத பாருங்க, நாங்க இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால உங்ககிட்ட நான் அப்புறமா பேசுறேன். கிழவ வாய பழந்துட்டான். இந்நேரம் கிழவ அந்த பொண்ணோட அழகுல மயங்கி அப்படியே அந்த பொண்ணு கூட கனவுல நடனம் ஆடிக்கிட்டு இருப்பான். அதுவும் கேவலமா. இப்படி நிக்கிறத பார்த்தா என்னுடைய சுவாமி சமாதி நிலை அடைஞ்சிட்டாரு போல இருக்கு. என்னுடைய சுவாமி அவ்வளவு பெரிய மகான், நின்னுகிட்டு இருக்கும் போதே சமாதி நிலைக்கு போக முடியும். இப்ப இதுல இருந்து நம்ம இவரை வெளியில கொண்டு வந்தாகணும். சுவாமி, நீங்க யாருன்னு சொல்லுங்க. என்ன கேட்டீங்க? நீங்க யாருன்னு சொல்லுங்க. அண்ணா, என்னோட பேரு சந்திரிகா. நான் கலிங்க ராஜ்யத்துல இருந்து வந்திருக்கேன். உங்களை சந்திக்கத்தான் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அழகா இருக்கீங்க. ரொம்ப நல்ல விஷயம். நீங்க மகாராஜா கிருஷ்ணதேவராயருக்கு ரொம்ப நெருக்கமானவர். நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன் குருதேவா. மகாராஜா கிட்ட சிபாரிசு பண்ணி மகாராணிகளுக்கு சேவை செய்யற வேலையை எனக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கண்டிப்பா. நான் எல்லாரையும் விட மகாராஜாவுக்கு ரொம்ப நெருக்கமானவன். எனக்கு இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. இந்த வேலையை சுலபமா வாங்கி கொடுத்துருவேன். உங்களோட இந்த சின்ன உதவியை எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு கிருஷ்ணதேவராயரோட கதையை முடிக்கிறேன். தாசு,
தாசு 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 என்ன இப்படி ஆயிடுச்சு பாலா? பண்டிதர் ராமகிருஷ்ணன் நம்மளை விட ரொம்ப சாதுரியமானவனா இருக்கான். நிறைஞ்ச அரசவையில அவன் விட்ட சவாலை நம்மளை ஏத்துக்க வச்சு நம்மள இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டான். அந்த பண்டிதர் ராமகிருஷ்ண நமக்கு பெரிய சவால் விட்டு அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டான். நடந்த எல்லாத்தையும் இதோட மறந்துடலாம். நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கு. அதான் அவன் விரிச்ச வலையில மாட்டிக்காம நம்ம தப்பிச்சிருக்கோம். இனிமே வேண்டாம். அவன் விட்ட சவாலை இதுக்கப்புறம் நம்ம தீவிரமா எடுத்துக்கவே கூடாது. நாம இங்க இருந்து போறதுதான் நல்லது. இல்ல, நான் அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணனை சுலபமா வெற்றி அடைய விட மாட்டேன். நான் அவனை பழிக்கு பழி வாங்காத வரைக்கும் எனக்கு நிம்மதி கிடைக்காது. நீங்க என்ன சொல்றீங்க பாலா? ஏதாவது திட்டம் போட்டு வச்சிருக்கீங்களா? ஆமா, இப்ப நான் போட்டிருக்க இந்த திட்டத்தால அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணா துடிச்சு போயிடுவான். அவனோட கண்ணு முன்னாடியே அவரோட சாமி மகாராஜா கிருஷ்ணதேவராயரை நான் கொள்ளடிப்பேன். அதுக்கப்புறம் அவனை நாட்டை விட்டு விரட்டுவேன். அவன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிறத தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. இந்த மாபெரும் அதிசயத்தை எல்லாரும் நிறைஞ்ச அரசபையில நான் தைரியமா பண்ணி காமிக்க போறேன். என்னது, மகாராஜாவையா? ஆமா, என்கிட்ட ஒரு அருமையான திட்டம். இது பாருங்க தேவி சந்திரிகா, நான் உங்களை பத்தி மகாராஜா கிட்ட பேசி பார்த்தாலும் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஏன்னா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், மாளிகையில எந்த ஒரு அழகான பணிப்பெண்ணுக்கான வேலை இப்போதைக்கு அங்க இல்ல. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, நான் தான் இருக்கேன்ல. அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இன்னொரு வழி கண்டிப்பா இருக்கு. என்ன வழி? நீங்க என் கூடவே இருந்துருங்க. என்னது? என்ன சொன்னீங்க? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என்னோட தர்ம பத்தினி வருணமாலாவுக்கு சேவகம் செய்யுங்க. நான் எந்த மறுப்பும் சொல்ல மாட்டேன். சுவாமி, எனக்கு இந்த விஷயத்துல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்ல. ஏம்மா, ஏன் உனக்கு உடன்பாடு இல்ல? உங்க உணர்ச்சிகளை என்னால புரிஞ்சுக்க முடியுது. இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல. நீங்க எந்த அளவுக்கு நல்லவரு. நான் சௌகரியமா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க இவங்கள சேவகம் செய்ய சொல்றீங்களே. நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களே. ஆமா சுவாமி, நான் நாள் முழுக்க உங்க மேல இருக்கிற பக்தியிலேயே மூழ்கி இருப்பேன். எனக்கு அதுல எந்த தடங்களும் வந்துடக்கூடாது. நமக்கு நடுவுல யாரும் வரவும் கூடாது. குருமாதா எப்படி தாக்குறாங்கன்னு பாடுறாமண்ணி. வருணமாலா, இவ்ளோ பக்திக்கு என்னம்மா அவசியம்? நீ ஓய்வு எடுத்துக்க. நீ ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க எனக்கு சேவகம் செய்வாங்க. அதாவது உனக்கு சேவை செய்வாங்க. சுவாமி, ஆனா எனக்கு இவங்களோட உதவி தேவையில்லை. வருணமாலா, உன்னை பத்தி இல்லனாலும் பரவாயில்ல, என்ன பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆனா நீங்க என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க சுவாமி? இப்ப நான் உங்களுக்கு என்ன குறை வச்சுட்டேன்? நீங்க தான் உங்களோட மந்திர சக்தியால உங்க மனசுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே அடைய முடியுமே. வருணமாலா சுவாமி, நீ என்னோட இந்த சின்ன வேண்டுகோளை கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். என்ன மன்னிச்சிருங்க பிரபு. வாடாமணி, நம்மள நம்ம வேலையை காட்டிடலாம். வா. ஒரு பொண்ணு பார்க்க கூடாது, உடனே பாஞ்சிடுவா. வா 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 வா. தேவி சந்திரிகா, நாம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்? வெளியே போங்கடா. சரி, வந்துட்டீங்க இல்லையா? என்ன பண்றது? இவங்க என்னோட சிஷ்யனுங்க, கணி அப்புறம் மணி. அப்படியா? குருஜி, மகாராணி திரும்பலாம்பா உங்களை சந்திக்கிறதுக்காக உடனடியா மாளிகைக்கு வர சொன்னாங்க. ஏன், எதுக்கு? அவங்களுக்கு சேவை செய்ய ஒரு ஆளு தேவைப்படுதா. குருதேவா, சேவை செய்யறதுக்கு ஆள் வேணுமா? இல்ல, சேவை செய்யறதுக்கு இருக்காது, வேற ஏதாவது விஷயமா இருக்கலாம். அதாவது நான் தினமும் பூஜை பண்ணி அவங்களுக்கு பிரசாதத்தை கொண்டு போய் கொடுப்பேன். இல்ல குருஜி, மணி காது கனி காது எந்த காலத்திலயும் தப்பு செய்யாது. அவங்க சேவைக்கு வேணும்னு தான் சொன்னாங்க. குருஜி, வேற யாராவது இருக்காங்களா? அந்த பாத்திரத்துல நீலவனத்துல ஏதோ ஒண்ணு இருக்காது. என்னவா இருக்கும்? வாங்க, நீங்க போங்க.
டே மண்ணி, இதோட வாடை ரொம்ப வித்தியாசமா இருக்குடா. நான் சாப்பிட்ட தயிரை முகர்ந்து பாக்குறான். அது அவன் மூளைக்குள்ள பெரிய தாக்கத்தை உண்டாக்குமே. இது கெட்டு போயிடுச்சு. அப்படியா? டேய் முட்டாளுங்களா, வாங்கடா அரசவைக்கு போலாம். அவங்க 2 பேரையும் எதுக்கு கூப்பிடுறீங்க? எனக்கு தான் பணிப்பெண் வேலை வேணும். நாம 2 பேர் மட்டும் போலாம். இருந்தாலும் தேவி சந்திரிகா இவங்க என் சிஷ்யர்கள் மட்டும் இல்ல, எனக்கு சேவை செய்யறவங்க. போற வழியில எனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்றது? அதுக்குதான். வாங்கடா, வாங்க வாங்க போலாம். வாங்க. இந்தாங்க. பாத்தீங்களா பாத்தீங்களாமா, நான் தான் சொன்னல, இவர்தான் என்னோட எல்லா நகையும் ஒளிச்சு வச்சிருந்தாரு. நம்ம 2 பேரோட நகை இருந்த மூட்டைய இவர் இரும்பு இருக்கிற மூட்டைய மாத்தி வச்சிட்டாரு. அப்புறம் இந்த எல்லா நாடகத்தையும் என்ன வெறுப்பேத்துறதுக்காக பண்ணாரு. உங்க 2 பேருக்கு கொஞ்சமாவது விவஸ்தை இருக்கா இல்லையா? உங்க 2 பேர் நகைக்காக நான் தெருவெல்லாம் அலைஞ்சிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? நீங்க உங்க வீம்புக்காக போய் அலைஞ்சீங்க, நாங்களும் உங்களை வெயில்ல போய் அலைய சொன்னோம். உங்க 2 பேர்கிட்டயும் மனுஷன் பேசுவானா? உங்களுக்கு வேண்டியது கிடைச்சதுல இப்ப என்ன ஆளை விடுங்க, நான் போய் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறேன். வெயில்ல அலைஞ்சு அலைஞ்சு நான் சோர்ந்து போனதுதான் மிச்சம். நேத்து ராத்திரியில இருந்தே என்னால நிம்மதியா தூங்க கூட முடியல தெரியுமா? எனக்கும் தாகமா இருக்கு ராமா. உன் கூட சேர்ந்து நானும் வெயில்ல தானே அலைஞ்சேன். கொஞ்சம் எண்ணெய கூட. கொஞ்சம் பொறுமையாரு, நான் ஓய்வு எடுத்துட்டு அப்புறம் உன்னை கவனிக்கிறேன். சாயந்தரமா பாத்துக்கலாம். என் மேல உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல ராமா. நீ சுயநலவதியா மாறிட்டல. என் மேல உனக்கு அக்கறையே இல்ல. ஒட்டு பொறுமையாருன்னு சொல்றேன்ல. ஏற்கனவே எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது, புரியுதா? எடுத்துக்கோங்க. எத? இந்த பட்டியலை எடுத்துக்கிட்டு போய் காய்கறி வாங்கிட்டு வாங்க. அட, நான் இப்ப ஓய்வு எடுக்கணும். நீ குண்டப்பாவை அனுப்பிவிடு. நான் சின்ன பையன். சொல்லுடா, சொல்லு. சும்மா இருக்கும் போதுல பெரிய ஆம்பளைன்னு சொல்லிட்டு இருப்ப, இப்ப என்னடா ஆச்சு உனக்கு? குண்டப்பா சின்ன பையன் தான், அவனுக்கு எதுவும் தெரியாது. நீங்க தான் போய் ஆகணும். சாரதா, நான் ரொம்ப களைச்சு போயிருக்கேம்மா. என்னால முடியல, ரொம்ப தூக்கம் வருது. நான் சாயந்தரமா வாங்கிட்டு வரேன், சரியா? இந்த அப்படி இந்தா. சாயந்தரம் வரைக்கும் நாங்க எதுவுமே சாப்பிடாம இப்படியே பட்டினி கிடக்கணும்னு சொல்றியா? இல்ல, அது சமையல் அறையில ஏதாவது இருக்கும்ல, அதை வச்சு சமாளிங்கிற. நீங்க எதை சமைச்சு கொடுத்தாலும் நான் சாப்பிட்டுக்கிறேன். பழைய சோறு இருக்கு, சாப்பிடுறீங்களா? அத கூட இப்படி. உனக்கு தேவைதான். உன் வீரப்பெல்லாம் ஏன் மேலதான். என்ன சொன்ன? இப்படி ஓய்வு எடுக்க போறியா? அதெல்லாம் முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சுல. இப்ப எனக்கு எண்ணெய கொஞ்சம் கொடு. ஒட்டு, இந்த கோவப்படுத்தாம கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு. சரி, அமைதி. இந்த மாளிகை ரொம்ப ஆடம்பரமாவும் பிரம்மாண்டமாவும் இருக்கு. ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். இது எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும்னு சொல்லணும்னா, நிறைய பேர் இங்க தொலைஞ்சு போயிருக்காங்க. வழி தெரியாம தொலைஞ்சு போயிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் இங்க திரும்ப வரவே இல்லை. இது பாருங்க, நீங்க என்னோட ஆலோசனையை ஏத்துக்கணும். என் வருணமாலாவுக்கு சேவை செய்ய ஒத்துக்கணும். அப்புறம் டேய் முட்டாளுங்களா, கண்ணு தெரியலையா? பார்த்து கவனமா நடக்க மாட்டீங்க? என்ன அப்படி பாக்குறீங்க? டேய் மணி, பாத்தியா குருச்சியோட முகம் எவ்வளவு அசிங்கமா வீங்கி போயிருக்குன்னு? அப்படியே பிரம்ம ராட்சசன் மாதிரி இருக்காரு. ஆமா. போங்கடா, போங்க. சுத்த உதவாக்கறீங்க. நீங்க நல்ல வேலை செஞ்சிருக்கீங்க. நான் எது செஞ்சாலும் நல்லாவே செய்வேன் தேவி சந்திரகலா. வாங்க. குருதேவா, வாங்க. வணக்கம் குருதேவா. நீடூழி வாழ்க. வணக்கம் மகாராணி. வணக்கம். வணக்கம். வணக்கம் குருதேவா. இந்த சுந்தரி யாரு? இவங்க சந்திரிகா அவர்கள் கலிங்க ராஜ்யத்திலிருந்து வந்திருக்காங்க. ஆனா குருதேவா, எந்த ஒரு தகவலும் இல்லாம திடீர்னு வந்திருக்கீங்க. என்ன இப்படி கேக்குறாங்க?
நீங்க தான் வர சொன்னதா எனக்கு தகவல் கிடைச்சது. அதனால தான் நான் உடனே இங்க வந்துட்டேன். நான் உங்களை வர சொன்னேனா? ஆ, நான் உங்களை எப்போ வர சொன்னேன்? அதுவும் எனக்கே தெரியாம? நீங்க என்ன வர சொல்லலன்னா, ஓ கனிமணி, உங்க 2 பேரோட தோலை உரிக்கிறனா இல்லையான்னு பாருங்க. சரி, பரவாயில்ல. எப்படியோ நான் உங்களை தரிசிக்கிற பாக்கியம் கிடைச்சது இல்லையா? நான் போயிட்டு வரட்டுமா? வாங்க சந்திரிகா அவர்களே. ஆ, மகாராணி அவர்களே, நான் சேவகம் செய்யறவ. உங்க 2 பேருக்கும் சேவை செய்யணும்னு நான் விருப்பப்படுறேன். கண்டிப்பா கண்டிப்பா, தாராளமா. உங்களுக்கு இந்த வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்க தான் போகுது இல்லையா மகாராணி அவர்களே? மன்னிக்கணும் குருதேவா, எங்களுக்கு சேவை செய்யறவங்க இப்போதைக்கு தேவையில்லை. ஆமா குருதேவா, எனக்கு சேவை செய்யறதுக்கும் இப்ப யாரும் தேவையில்ல. ரொம்ப சந்தோஷமான விஷயம். பாத்தீங்களா, நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன் இல்லையா சந்திரிகா அவர்களே? வாங்க, நாம இப்ப கிளம்பலாம். வரோம் மகாராணி, வாங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.